பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே என்ன தெரியுமா? மனிதர்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி புது வாழ்க்கை கொடுக்க. உங்க வாழ்க்கையில இந்த விடுதலை கிடைச்சிருக்குதா? ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை இல்ல, ஒரு பழக்கத்தை விட முடியல, தப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியல. அதனால சரி எல்லாரும் செய்யறாங்க, இதுல என்ன பெரிய பாவமா அப்படின்னு உங்களையே தேற்றி கொள்றீங்க. ஆனா உள் மனதில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களால விட முடியல என்றுதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். வேத புஸ்தகத்துல யோவான் 8:36 குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான ஒரு விடுதலை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதுக்குதான் இந்த உலகத்துல வந்தார். விடுதலை பெறாம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி பிரயோஜனம் கிடையாது. இந்த பக்கம் மதுபானம், இந்த பக்கம் புகைப்பிடிக்கிற பழக்கம், இந்த பக்கம் சில தவறான பாவ பழக்கம், அதுக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டே கிறிஸ்துமஸ் பண்டிகை சந்தோஷம் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது என்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறீங்களோ அன்றைக்குதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கத்தான் இயேசு உலகத்துல வந்தார். உங்களுக்கு அந்த ரட்சிப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நிறைய பேர் ரொம்ப க்ளோஸ் ஆன நண்பர்கள், அதாவது ரொம்ப பழக்கமானவங்க இருப்பாங்க. கிராமத்துல இருக்கிறோம்ல, இப்ப அந்த மாதிரி கிராமத்துல நமக்கு தேவையப்போ பால் போடுறவங்க வீட்டுக்கு பால் கொண்டு வர ரெகுலரா பழகிடுவாங்க. அது மாதிரி வீட்டுக்கு சில சமயம் காய்கறி கொண்டு வருவாங்க, ரெகுலரா பழகிடுவாங்க. எங்க ஊர்ல கிராமத்துல எல்லாம் முடி வெட்டணும்னா நாங்க கடைக்கு போக தேவையில்லை. அந்த கிராமத்துல இப்ப வீட்டுக்கே வந்து அவங்க ஹேர் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பரம்பரையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு நண்பர் பாருங்களேன், எனக்கு நல்ல பழக்கம். நான் அவர்கிட்ட பேசும்போது, உங்க வாழ்க்கையில அவர் வந்து இயேசு அறியாதவர், அதாவது வேறு மார்க்கத்துல பக்தியா இருக்கக்கூடியவர். நீங்க இவ்வளவு பக்தியால இருக்கிறீங்க, ஆனா மதுபானம் குடிக்கிறீங்க, இதெல்லாம் செய்றீங்கல்ல. அவருக்கு பொடி போடுகிற பழக்கமும் உண்டு. சில பழக்கங்கள், பொடி போடுறது, மதுபானம் குடிக்கிறது, இதெல்லாம் நான் மெதுவா கேட்டேன். இவ்வளவு பக்தியா இருக்கிறீங்களே, கடவுள் வணக்கெல்லாம் பண்றீங்களே, இந்த பாவத்தை நீங்க விட்டுறலாம்ல? அது நம்ம நினைச்ச விட்டுறலாம், இதுல ஒரு பெரிய காரியமே இல்லைன்னாங்க. அப்படியா? நீங்க நினைச்ச விட முடியுமா? ஆமா, நம்ம மனசு தானே காரணம். நம்ம நினைச்சா எதையும் செய்யறோம், வேண்டான்னு விட்டுறலாம். சரி, அப்போ உங்களுக்கு சில மாத காலம் டைம் தர்றேன், நீங்க விட்டுறணும். இனிமே வந்து பொடி போடக்கூடாது, இந்த குடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன. சரி, நான் தீர்மானமா சொல்றேன், என்னால முடியும், நம்ம நினைச்சா முடியும்னு சொன்னார். சில மாதங்கள் கழிந்தது. அடுத்த மாசம் விட்டுட்டு இப்ப எல்லாம் செய்யறது இல்லைன்னாரு. அப்படியா அப்படின்னு கவனிச்சேன். இன்னும் சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் வந்தார், பேசும்போது, நீங்க சொல்ற மாதிரிதான் விட முடியல, கொஞ்ச நாள் விட்ட மாதிரி தெரிஞ்சது, திரும்ப வந்துட்டு அது விட முடியல, அந்த நினைவு வந்து கொண்டு போயிருது, அது செய்யாம இருக்க முடியல, இப்ப அந்த பழக்கெல்லாம் வந்துட்டு விட முடியாதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களால விட முடியாது, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை, அதுதான் இயேசு. அதுக்குதான் கடவுள் மனிதனாய் வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து அவருடைய ரத்தத்தின் மூலமாய் விடுதலை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு நீங்க விசுவாசித்தா போதும். இயேசுக்காக நீங்க வந்து உங்களை சிரமப்படுத்தி கொள்ளணும், நீங்க உங்களை சில தியாகம் பண்ணணும் என்பதெல்லாம் கிடையாது. விசுவாசித்தா போதும். இயேசுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். அந்த பாவத்தை நீங்க செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு விடுதலை இயேசு தருவார். அப்படியா? அப்படிலாம் முடியுமா? முடியும். அதுக்குதான் இயேசு வந்தாரு. நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொன்ன போது சரி அப்படின்னு சொல்லி அவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுத்தார். பாருங்க, மதுபானம் போய்விட்டது, பொடி போடுகிற பழக்கம் போய்விட்டது, வாழ்க்கையை மாறிவிட்டது. அவருக்கே ஆச்சரியம், நான் எப்படி மாறிட்டேன், இப்படி இத்தனை வருஷமா அந்த பழக்கம் என்னை விட்டு எப்படி போயிட்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான விடுதலை. உங்களுக்கு தேவைதானே? ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்துகிட்டே இருக்குது, வெளியே சொல்லவும் முடியல, அதனால சமாதானமும் இல்லை, உள்ளத்துல பாதிப்பும் இருக்குது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யான விடுதலை இன்றைக்கு தருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்க, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இடம் கொடுங்க. அவர் உங்க காசு கொடு, பணம் கொடு, நகை கொடுக்கெல்லாம் கேட்கல.
உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடுன்றார். இயேசுவே, என் வாழ்க்கையில நீங்க எனக்கு வேணும், எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு நீங்க வேணும். சிலுவையில நீங்க மறித்து எனக்காக ரத்த சிந்தனதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க. இந்த நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். யாரோ ஒருவர் விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீங்க, இன்னும் விடுதலை இல்லாம தவிக்கிறீங்க. உங்களோடு தான் பேசுகிறார். இருதயத்துல கை வைத்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, என்னுடைய விடுதலைக்காக நீர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்தீர். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தை சுத்திகரிங்க, என் உள்ளத்துல வாங்க. இந்த பாவ பழக்கத்தில் இந்த பூரணமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.